வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டிஎன்எஸ்டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய போக்குவரத்து கழகத்தில் 2026 புதிய நோட்டிஃபிகேஷன். ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பேருந்துகளில் முறைகேடு. ஸோ பேருந்து கட்டணம் பார்த்திங்கன்னா 30 ரூபா இருக்கிறது 35 ரூபா ஆச்சுருக்காங்க. இது என்ன தான் நடக்கிறது? ஏன் போக்குவரத்து துறை அமைச்சர் தூங்கி கொண்டிருக்கிறாரா? நிறைய கேள்விகள் இருக்குது. சில தனியார் பேருந்துகள் பார்த்திங்கன்னா கட்டணங்களை தானாகவே ஏற்றிருக்காங்க. எந்த விதமான அப்டேட்டும் இல்லை, அரசு அறிவிப்பு எதுவுமே இல்லாமல் 30 ரூபா இருக்கிறது 35 ரூபா டிக்கெட் போடுறாங்க. டிக்கெட்டே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதை குற்றம் சாட்டியிருக்காங்க. நிறைய பேர் இப்படியெல்லாம் வாங்கவே கூடாது, அரசு அறிவிப்பு இல்லாமல் எதற்காக பேருந்து, ஏன் இந்த மாதிரி பேருந்து தயவுசெய்து அரசுக்கு கொடுக்க முடியலன்னா வேறு யாருக்குன்னா கொடுத்துட்டு போங்க, இல்லை அந்த பேருந்துடைய உரிமத்தை ரத்து பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கை வைக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா பேருந்து கட்டணம், ஸோ பஸ் பேர் பார்த்திங்கன்னா மறைமுகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது யார் காரணம்? இந்த டிஎன்எஸ்டிசியோடைய ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுற பஸ்ஸு. இப்போ ஒவ்வொரு டிப்போலையுமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பஸ் இருக்கும், பஸ் ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பஸ்ஸும் இருக்கும். ஸோ இந்த ப்ரைவேட் பஸ்கள் பார்த்திங்கன்னா அதிக அளவில் இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணி பர்மிட் கொடுத்தாங்க. ஸோ முடிஞ்சால் அந்த பர்மிட்டை கேன்சல் பண்ணுங்கள். ஏன்னா டிக்கெட் பார்த்திங்கன்னா ஏற்றுறது அவங்களுக்கு ஒரு சாதாரண விஷயமா இருக்கும். இதை நம்பி வர ஏழை எளிய மக்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 30 ரூபா 60 ரூபாயோடு வர மக்கள், மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இதனால் பாதிக்கப்படுறாங்க. ஸோ டிஎன்எஸ்டிசி இதற்கு பார்த்திங்கன்னா முக்கியமாக முடிவெடுக்கணும். முடிவாக பார்த்திங்கன்னா போக்குவரத்து துறை அமைச்சர் பார்த்திபன் இருக்கிற சேலத்தில் தான் இது நடக்குது இந்த மாதிரி. ஸோ சேலத்துலேயும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா போக்குவரத்து துறை அமைச்சரே அங்கே தான் இருக்கார். ஸோ அவருடைய மாவட்டத்திலேயே பார்த்திங்கன்னா பேருந்துகளில் இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்றது ஒரு வேதனைக்குரிய செயலாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக முடிஞ்ச வர பார்த்திங்கன்னா போக்குவரத்து துறை அமைச்சர் பார்த்திங்கன்னா இதற்கு உரிய பதிலடி கொடுப்பார். நேற்றே கரூரில் விஜய் அவர்கள் சொன்னார், லஞ்சம் வாங்கக்கூடாது, லஞ்சம் வாங்கினாங்க அப்படின்னா தயவுசெய்து எங்கள் அண்ணன் எங்கள் விஜய் இருக்காருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போ போக்குவரத்து துறை அமைச்சர் பார்த்திங்கன்னா இதற்கு என்ன முடிவெடுக்கிறாங்க? போக்குவரத்து கழகத்தில் ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா தனியார் பேருந்துகளில் 5 ரூபாய் கூடுதலாக வசூலிக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றது தெரியப்படலை. ஏன்னா மறைமுக கட்டணத்திற்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சே ஆகணும். விரைவில் இதை வைக்குவார் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கலாங்க. அடுத்து போக்குவரத்து கழகத்தில் டிஎன்எஸ்டிசியில் 2025 நடைபெற்ற டிசிசியோடைய நியமனங்கள் இன்னும் பெண்டிங்கில் இருக்குங்க. ஸோ டிசிசியோடைய நியமனங்களை மீண்டும் புதுப்பிப்பு செய்வாங்களா? ஸோ ஒருவேளை டிசிசி நியமனங்களுக்கு பணி வாய்ப்பை கொடுப்பாங்களா அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ பெண்டிங்கில் இருக்கிற டிசிசி நியமனங்களுக்கு மீண்டும் ஒரு மறு வாய்ப்பு வழங்குவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ இப்போ இந்த 2026 நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி ஸோ உங்களுக்கு உண்டான டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இதை எடுத்துக்கணும். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இல்லை அப்படின்னா உங்களால் போக்குவரத்து கழகத்தில் இந்த டைம் பார்த்திங்கன்னா பணிக்கே போக முடியாது. இனி 2 லைசன்ஸும் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பணி வாய்ப்பை கொடுப்போம் அப்படின்ட்டு கிளியர் கட்டாக போக்குவரத்து கழகத்தில் சொல்லியிருக்காங்க. அதனால் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் ரெண்டுமே எடுத்து உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். மக்களே, போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணால் கண்டக்டர் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழை நீங்கள் பெறக்கூடிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறீங்க. அதனால் உடனடியாக ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் போய்ட்டு தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தில் போய்ட்டு ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழை வாங்கிட்டு அதன் பிறகு நீங்கள் கண்டக்டர் லைசன்ஸை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் விளக்குகிறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.